அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் பார்க்கக்கூடியது மூச்சு பயிற்சி பார்க்க போறோம். அது நம்மளோட இந்த அப்பர் பாடியை அப்படியே ஒரு மூணா பிரிக்க போறோம். இந்த மேல் நோக்கி இது அப்பர் கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் லோயர் கோஸ்டல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டு டயப்ரமேட்டிக் கோஸ்டல் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி மூணா பிரிக்க போறோம். மூணா பிரிச்சுட்டு தனித்தனியா நம்ம அந்த மூச்சை இழுத்துட்டு அப்படியே நம்ம விட போறோம். இதுல என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 7 வினாடிகளுக்கு மூச்சை இழுத்துட்டு 7 வினாடிகளுக்கு மூச்சை அடக்கிட்டு 9 வினாடிகளில் மூச்சை வெளியில விடணும். 7:7:9 அந்த மாதிரி கான்செப்ட்ல நம்ம போக போறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இந்த மார்பு பகுதியில் மேல இருக்கிற அப்பர் கோஸ்ட்ல இந்த மார்பு பகுதியை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அவேர்னஸ் வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடக்கிட்டு அதே மாதிரி விட போறோம். அடுத்தது இந்த லோயரை இது சொல்லுவோம். லோயர் இந்த இடத்துல நம்ம இந்த இடம் மட்டும் நல்லா நம்ம அவேர்னஸ் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இல்லை இதில் வச்சுட்டு இதை மட்டும் நல்லா மூச்சு இழுத்துட்டு அதே மாதிரி அடக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மூச்சை வெளியில் விட போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த லோயர்லேயும் அதே மாதிரி பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். இப்போ உங்களுக்கு நான் தெரியறதுக்காக நான் மார்பில் கையை வச்சுட்டு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அது மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால அப்படி பண்ணலாம். முதல்ல இந்த அப்பர் இதில் பண்ண போகிறோம். இந்த இதில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை எந்த ஆசனம் வந்தாலும் உட்காந்துக்கலாம். சுக்காசனா, பத்மாசனா, வஜ்ராசனா எதில் வந்தாலும் உட்காந்துக்கலாம். நான் இப்போ உட்காந்துருக்க சுக்காசனால உட்காந்துருக்கேன். முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கணும். அப்புறமேட்டு கழுத்து, தலை, கழுத்து, முதுகு மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். கண்களை அப்படியே மூடிக்கலாம். இப்போ ஒரு கை மட்டும் வச்சுட்டு அப்படியே பண்ணுறேன். கண்களை மூடிட்டு இந்த இடம் மட்டும் மார்பகுதியை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம். மூச்சு இழுக்கணும் 7 வினாடிகளுக்கு. அப்படியே அடக்கணும். மூச்சு வெளியில விடணும். தளர்த்திக்கலாம். நான் சொன்னதுனால நாங்கள் கைகளில் உங்களுக்கு நான் காமிச்சதேன். 7 வினாடிகள் மூச்சை இழுக்கணும். இழுத்துக்கிட்டே அந்த 7 வினாடிகள் அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். மானசீகமாக கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 7 வினாடிகள் அடக்கி வைக்கணும். 9 வினாடிகளில் மூச்சை வெளியில விடணும். இப்போ அடுத்தது நம்மளோட இந்த இடத்துக்கு வந்துடலாம். அது மார்பகுதியிலேருந்து இந்த வயிற்று பகுதிக்குன்னு சொல்லுவோம். மேல் வயிறு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி மூச்சை இழுத்துக்கலாம். மூச்சு அடக்கிறது. மூச்சு விடணும். தளர்த்திக்கலாம். அடுத்தது அப்படியே இந்த கீழே இந்த அடிவயிறு அதாவது நம்மளோட தொப்புள் பகுதிக்கு கீழே அந்த இடத்துல நல்லா இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுட்டு பண்ணணும். அடக்கிக்கலாம். அப்படியே மூச்சை விட்டுறலாம். தளர்த்திக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுனால ஒரு தான் பண்ணும்போது நான் தளர்த்திட்டு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் முயற்சி செய்யும் போது அப்படியே மேல் பகுதி அதுக்கப்புறம் இந்த பகுதி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துடலாம். இப்போ நான் எதுவுமே சொல்லாம அப்படியே நம்ம பார்த்துடலாம். செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆழ்ந்த மூச்சு நல்லா உள்ள இழுத்துட்டு வெளியில விடணும்.
தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து 3 பகுதியுமே வந்து செஞ்சுட்டே வரணும். இது வந்து ஒரு 3-5 முறை வந்து நம்ம செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.